அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு ஆடியில், அதுவும் ஆடி முதல் நாளே பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியாக இருக்குங்க. ஸோ நாளை வரக்கூடிய 17/7/2026 அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான தினம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடி மாதத்தின் முதல் வெள்ளியாகவும் முதல் நாளாகவும் இருக்கின்றது. நாளை நம்ம வீட்டில் நம்ம ஒரு எளிய முறையில் அம்மனுக்கு பூஜை செய்தாலுமே மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதில் மாற்றுக்கிறதே நிச்சயமாக கிடையாது. நாளைக்கு ஏற்றக்கூடிய விளக்கிற்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, ஆடி 30 நாளும் வீட்டில் தீபம் ஏற்றுவதால் பார்த்திங்கன்னா அதுவும் நிலைவாசல்லையும் 2 விளக்கு ஏற்றி வைக்கிறது மூலமாக அவ்வளவு ஆனந்தம் நம்ம இல்லத்தில் பெருகும்னு சொல்லலாம். எப்போவுமே ஆடி மாதம் அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக 2 குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் வாசலில் நில வாசலில் 2 விளக்கு, மாடம் வச்சுருந்தீங்கன்னா மாடத்தில் வைத்து விளக்கு ஏற்றலாம். இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 30 நாளும் நம்மளுடைய பெரியவங்க மூலமாக கடைபிடிக்கப்பட்ட விஷயம். அது நம்மளும் முடிஞ்சளவுக்கு செய்கிறது மூலமாக அதனுடைய பலன்கள் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 விளக்கு, மாட விளக்கு வித் லக்ஷ்மியோட பார்த்திங்கன்னா நிலவாசலில் ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 குத்து விளக்கு தயார்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வைப்பதற்கு. எப்போவுமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாட்கிழமைகளில், முக்கியமான விரத தினங்களில், வெள்ளிக்கிழமைகளில், பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே 2 குத்து விளக்கு ஏற்றி வைத்து 5 முகங்களையும் ஏற்றுவது தான் தாத்பரியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் குத்து விளக்கு அப்படியே எடுத்து அழகாக பேக் பண்ணி வச்சுருப்பீங்க. எடுத்து உடனே வாஷ் பண்ணி தொடச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம 2 குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். இல்லை குத்து விளக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு குத்து விளக்கு வாங்க முடியும்னா வாங்கி வீட்டில் வச்சு பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் பயன்படுத்துறது கடந்த ஒரு 6-7 வருட காலமாகவே பார்த்திங்கன்னா இந்த நாச்சியார் கோவில் குத்து விளக்கு தான். நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேயே இந்த நாச்சியார் கோவில் குத்து விளக்கு அது மட்டும் கிடையாது, நீங்கள் நிலவாசல் ஏற்றக்கூடிய மாட விளக்கு எல்லா பூஜை பொருட்களுமே லக்ஷணம் ஸ்டோரில் இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கால் பண்ணுறது மூலமாக நிறைய கால் பேச முடியறதில்ல. ஸோ ஃபோன் பண்ணுறதை விட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா 2 குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது அவ்வளோ நல்லது. குத்து விளக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மங்கள காரியங்களை அடுத்தடுத்து நடத்துவதற்கு ஒரு ஆரம்ப ஒரு ஒளியாக நிச்சயமாகவே அமையும்னு சொல்லுவாங்க. அதனால் மறந்துடாமல் 2 குத்து விளக்கும் ஏற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாசலில் 2 தீபம் இருக்கணுங்க. அது எப்படின்னா நீங்கள் வாசலில் அழகாக ஒரு பிளேட்டு வச்சு 2 விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மாடம் வாங்கி ஹேங் பண்ணிக்கிறது. லைக் நிலவாசலில் சிவர் இருக்கும் இல்லையா, அங்கே ஆணி அடிக்க வேண்டாம், ஸ்டிக்கர்ஸ் நானே கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஸ்டிக்கரை ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய மாடம்னு சொல்லுவோம் நம்ம, இது 2யுமே வுட்டில் செஞ்சது. ஸோ இந்த மாடத்தை அப்படியே 2 பக்கமும் மாட்டிடுங்க. மாட்டிட்டு மாடத்துக்கு மேலே கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துட்டோ இல்லை நெய் சேர்த்து பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது இந்த மாடம் தான் இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். இதில் நிறைய கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி மாடம் தேவை அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஆணிலாம் அடிக்க வேண்டாம், இந்த மாதிரி பெல்லும் ஹேங் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாடத்தில் அழகாக நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். வாசலில் 2 பக்கம் நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி மாட்டிட்டு கூட தீபம் ஏற்றிக்கலாம். ஸோ அப்போல்லாம் இது மாதிரி தான் மாடம் பயன்படுத்தினாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் சொன்ன மாதிரி வாசலில், பூஜை அறையில், அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட நடுவீடுன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் தீபம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது நாளைக்கு மட்டும்தானே கிடையாதுங்க. ஆடி மாதம் 30 நாளுமே தீபம் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிகாலை பொழுதில் செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நாளைக்கு ஆடி மாதம் முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால காலையிலேயே எழுந்த சுத்தபத்தமாகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க. மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்லாம் பளிச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. மஞ்சள், குங்குமம், பொட்டு வச்சு அழகாக ரெடி பண்ணிவிடுங்க. பொழுது விடிஞ்சு விடிய காலையிலேயே பார்த்திங்கன்னா அழகாக பூ போட்டுட்டு சுவாமிக்கு தேவையான நெய்வேத்தியங்கள், நல்ல சக்கரை பொங்கல் மணக்க இனிக்க சக்கரை பொங்கல் தயார் பண்ணிக்கோங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் ஏதாவது பதார்த்தம் செய்ய முடியும்னா செய்யுங்க. இல்லை கார்த்திகா நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு நேரம் இல்லை நினச்சிங்கன்னா பழங்கள் வைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. மாலையில் கூட நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். முடிந்தால் ஆலயத்திற்கு சென்று ஆலய தரிசனம் மேற்கொண்டு அம்மனுடைய அருள் ஆசி பெறுவதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆனந்தம்னே கண்டிப்பாக
சொல்லலாம். ஸோ மறந்துடாமல் நீங்கள் நாளைக்கு ஆடி வெள்ளி பூஜையை தவறாமல் செஞ்சுருங்க. 2 குத்து விளக்கு, நிலவாசல் விளக்கு, வீட்டில் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய உங்களுக்கு விருப்பமான விளக்குகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணிடுங்க. ஆடி வெள்ளியே தவறாதீங்க. ஆடி வெள்ளின்றது முதல் வெள்ளி மட்டும் கிடையாதுங்க, அத்தனை வெள்ளிகள் இருக்குது, அத்தனை வெள்ளியும் பூஜை பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம இந்த ஆடி மாதம் லக்ஷ்மி பூஜை செய்யறதுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் ஒரு காம்போவாகவும் கொடுத்துட்ருக்கோம். தனித்தனியாக நீங்கள் வேணும்னாலும் நம்மக்கிட்ட வந்து லக்ஷ்மம் ஸ்டோரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அன்னபூர்ணி காம்போ, மயில் வைத்த அழகான விளக்கு, ஸோ குபேர லக்ஷ்மி ஸ்டாச்சு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குபேர பூஜைலாம் செய்கிறதுக்கு ஒரு மொத்த ஒரு அமைப்பாகவே உங்களுக்கு தேவைப்படும். பாருங்கள் அன்னபூர்ணி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இது கீழே ஒரு பிளேட்டோட பவுலோட அன்னபூர்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஃபைன் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸு அண்ட் நீட்டாக இருக்கும். கலர் ஷேடாகவே ஆகாது. நீங்கள் என்ன கலர் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அது அப்படியே தான் உங்களுக்கு ரிட்டைன் ஆகும். ஸோ கருப்பாகும் பித்தளை பொருட்கள் அப்படின்றதுக்கு நம்ம பொருட்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ அன்னபூர்ணி பாருங்க அழகாக பின்னல் போட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க அவங்க. ஸோ நீங்கள் நம்ம லக்ஷ்மம் ஸ்டோரில் ப்ராடக்ட்ஸ் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பரை நம்ம லக்ஷ்மம் ஸ்டோர்னு சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்காக இருக்கட்டும், குலதெய்வ பூஜை செய்கிறதுக்காக இருக்கட்டும், குபேரர் பூஜை செய்கிறதுக்காக இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு இந்த பொருள்கள் எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும்னே சொல்லலாம். ஆடி வெள்ளியில் நம்ம செய்யக்கூடிய ஏற்றக்கூடிய ஒரு சின்ன ஒரு அழகான விளக்குக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அருளாசி நம்மை இல்லம் தேடி வந்து இறைவன் நமக்காக அருள்வார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஆடி அதுவுமா அம்மனுடைய அருளை பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி.